வீடியோவில் ஒரு முக்கியமான ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். மாவட்ட நலவாழ்வு சங்கம் அரியலூர் மாவட்டம் அங்கேருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்து தற்காலிகமாக போஸ்டிங் வந்து நிரப்புறதா சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 29/8/2025 அன்றைக்கி சாயங்காலம் 5 மணி வரை நமக்கு வந்து டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து ஒரு 44 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ நர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ நர்ஸும் முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி நர்சிங்கும் முடிச்சிருக்கலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 40க்குள்ளே இருக்கணும். 18,000 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆய்வக நுட்ப நிலை 2 லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. இதில் 9 வேக்கன்சி. இதுக்கு மஸ்ட்டாக நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் ஆர் பயோ கெமிஸ்ட்ரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபார்ட்ரி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபார்மசிஸ்ட் இதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிஃபார்ம் டிஃபார்ம் இதில் நீங்கள் எது வேணால் முடிச்சிருக்கலாம். தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஏஜை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சேலரி 15,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லேப் டெக்னீஷியன் 3 சொல்லியிருக்காங்க, குரூப் 3 சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வேக்கன்சி. மஸ்ட்டாக நீங்கள் வந்து 2 இயர் வந்து டிப்ளமோ மெடிக்கல் லேப் வந்து டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சேலரி பொறுத்த வரைக்கும் 13,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு பயாலஜி அப்படி இல்லைனா பாட்னி அப்படி இல்லைனா சுவாலஜி வந்து எடுத்து படிச்சிருக்கணும். பாஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் 10th அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14,000 வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வேன் ஓட்டுநர் இதில் வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th இல்லைனா 10th முடிச்சிருக்கணும். வேலிடிட்டியாக ஒரு ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 13,500 வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பல்நோக்கு மருத்துவமனை அதாவது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 8th முடிச்சிருக்கணும். மஸ்ட்டாக உங்களுக்கு தமிழ் ரீடர் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8,500 வந்து உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நடத்தை சிகிச்சைக்கான சிறப்பு கல்வியாளர் அதாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிஹேவியரல் தெரப்பி இதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரியில் வந்து இன்டெலிஜென்ட் டிசீஸ் அதாவது யூஜிசி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 17,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹெல்ப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்டெண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் 8th முடிச்சிருந்தா போதும். தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சால் போதும். 45 வயசுக்குள்ளே இருக்கணும். 8,500 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு இந்திய மருத்துவ வாரியத்தில் வந்துட்டு டிஎன்எம்எஸ்சி டிஎன்ஹெச்எம்சி போன்ற மாநில கவுன்சிலராக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களை வந்து பேச்சுலர் ஆஃப் நேச்சுரல் தெரப்பி ஆர் யோஜிக் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து உங்களுக்கு 40,000 வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விண்ணப்ப படிவம் வந்து அரியலூர் மாவட்டம் இந்த இணையதளத்தில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பூர்த்தி பண்ணி சென்ட் பண்ணலாம். அடுத்து வந்து செல்ஃப் அட்டஸ்டடாக நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நேர்லேயும் இல்லைனா தபால் மூலியமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். 29/8/2025 அன்றைக்கி சாயங்காலம் 5 மணி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அடுத்து வந்துட்டு என்னென்ன சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்எல்சி டிகிரி டிப்ளமோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு ப்ரொவிஷ்னலு கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி. அடுத்து வந்து எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அட்டஸ்டட் பண்ணணும். அடுத்து இருப்பிட சான்றிதழ் அது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அனுபவ சான்றிதழ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்டஸ்டட் பண்ணி. எந்த முகவரிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் கவர்மெண்ட் மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங் பேக் சைடு ஜேம்கொண்டான் மெயின் ரோடு அரியலூர் தாலுக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்கு 621704 செயற்செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் பல்துறை வளாகம் ஜேம்கொண்டான் மெயின் ரோடு அரியலூர். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயிலையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.